We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் சற்று நேரத்தில் தென்மண்டல கவுன்சில் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ் முத்து. இன்னும் சற்று நேரத்தில் தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. எந்தெந்த முக்கிய விவகாரங்கள் குறித்து இன்று விவாதிக்கப்பட இருக்கிறது? விவரங்கள். சௌந்தர்யா, 31வது தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்னும் சற்று நேரத்தில் காலை சரியாக 10:30 மணியளவிலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது தமிழக சட்டத்துறை அமைச்சர் நேரடியாக சென்று கொண்டிருக்கிறார். சி.டி. நிர்மல்குமார், அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம். இன்றைய கூட்டத்தை பொறுத்தளவு மிக முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் துணைத் தலைவராக இந்த கூட்டத்திற்கு செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநில முதலமைச்சர் வி.டி. சுதீஷன் நேரடியாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், அதேபோன்று தெலுங்கானா மாநில துணை முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் துணைநிலை ஆளுநர் நேரடியாக புதுச்சேரியிலிருந்து கலந்து கொள்கிறார். இன்றைய கூட்டத்தை பொறுத்தளவு தமிழக அளவில் முக்கிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய மேகதாது அணை விவகாரத்தை மற்றும் கர்நாடகா அந்த தண்ணீர் பங்கீடு சம்பந்தமான முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் இருக்கக்கூடிய கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் முடிவை கைவிட்டு தமிழகத்துக்கு தேவையான உரிய நீரை உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்பதை தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் நேரடியாக முன்வைக்க இருக்கிறார். அதே நேரத்தில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய முக்கிய சிக்கல்கள் குறித்தும் எல்லை பிரச்சனைகள் குறித்தும் தமிழக அரசு சார்பில் முன்வைக்க இருக்கக்கூடியது போதைப் பொருள் தடுப்பு, மெட்ரோ விவகாரம், அதே போன்று தமிழக அரசுக்கும் கேரள அரசுக்கும் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையின் அந்த நீர் மட்டம் சம்பந்தமாகவும் பராமரிப்பு, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து பேசப்பட இருக்கிறது. நிதி பகிர்வு, மத்திய வரிகளில் மாநிலங்களுக்கான பங்கை அதிகரிக்க வேண்டும், மக்கள் தொகை அடிப்படையிலான அளவுகோல் அல்லாமல் தென் மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுப்பதற்கு அந்த தொகுதி மறுவரையறை விஷயம் சம்பந்தமாக பேசப்பட இருக்கிறது. சென்னை மெட்ரோ, சாலை, ரயில், துறைமுகம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடியாக முன்வைக்கவிருக்கிறார். நேற்று இரவு ஏற்கனவே அவர் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளை நேரடியாக வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் கர்நாடகா மற்றும் அனைத்து தென்னிந்திய முதல்வர்கள் நேரடியாக கலந்து கொள்ளும் மாநாட்டில் தமிழகம் மற்றும் மற்ற மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைக்கும் பொழுது அதற்கு உடனடியாக தீர்வு எட்டும் என நம்பப்படுகிறது. அதை மட்டுமல்லாது தேசிய அளவில் முக்கியம் சார்ந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதே போன்று மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு உடனடி தீர்வு காண்பது, அதற்கான விரைவு நீதிமன்றங்கள் தென் மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களும் அமைப்பது, நதிநீர் பிரச்சனை, எல்லை பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு, தேசிய அளவில் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உள்ளிட்ட விஷயங்கள் சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. காலை சரியாக 10:30 மணியளவில் இந்த கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் 10 மணியளவில் தமிழக முதலமைச்சர் நேரடியாக கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அமைச்சர்கள் ராஜ்மோகன், சி.டி. நிர்மல்குமார், 2 அமைச்சர்கள், ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து 2 அமைச்சர்கள், அதிகாரிகள் நேரடியாக கலந்து கொள்ள வேண்டும். அமைச்சர்கள் வருகை தந்து விட்டார்கள். ஆக்கப்பூர்வமாக இந்த கூட்டம் 2022ஆம் ஆண்டு கடைசியாக இந்த கூட்டம் நடைபெற்றது திருவனந்தபுரத்தில். அதன் பிறகு தற்பொழுதுதான் இந்த கூட்டம் தமிழகத்தில், அதாவது செங்கல்பட்டை அடுத்த இந்த கோவளத்தில் நேரடியாக நடைபெறுவது அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. மதியம் சரியாக 2 மணி அளவிலே இந்த கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் 11:30 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்த கூட்டத்தில் நேரடியாக உரையாற்ற இருக்கிறார். இந்த கூட்டத்தின் முடிவில் மொத்தமாக கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமான விரிவான அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் நேரடியாக வெளியிட இருக்கிறது. சௌந்தர்யா, தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.